இது ரொம்ப சோகமான நாள். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நான் அம்மாவோட வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது, நீ வந்து என்னோட மருமகள் கிடையாது, என்னோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நிறைய எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற மாதிரி நடந்திருக்கு. எங்கள் லைஃப்லேயும் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அந்த கண்ணதாசனோட வரிகள் அம்மா பாடினது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க அந்த தூக்கத்துக்கு போயிருக்காங்க. அண்ட் எல்லார் மனசுலையும் கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். அதே மாதிரி தான் அம்மா. உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு செகண்ட் பேசினா கூட நீங்க தான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனு. யார்கிட்டையும் ஒரு ஜெலசியோ இல்லை அவங்க என்னோட நல்ல பாடுறாங்க, யாராவது புதுசாக ஒரு பாட்டு பாடுறவங்க வந்தால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஜெலசியோ இல்லை போட்டியோ அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. அண்ட் அவங்க வாழ்நாளில் இருந்த வரைக்கும் பாடியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் 2 வருஷமாக அவங்க பாடலை. அது ஒரு பெரிய சாதனை. சாதனை இருக்கட்டும், எல்லாரும் மனுஷங்களா இருக்கணும். முதல்ல அவங்கள்ட்ட கற்றுக்கணும் எவ்வளவு ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவே ஒரு லைஃப் லெசன். எனக்கும் ரொம்ப அவங்கக்கிட்ட என்னோட வாழ்நாளில் அனுபவித்த மெமரிஸ் வந்து எப்பவும் செரிஷ் பண்ணுவேன். அண்ட் எல்லா ஃபேன்ஸும் அவங்க வந்து சொந்தம்னு நினைப்பாங்க, ஃபேன்ஸுன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த பிராப்தம். ரசிகர்கள் இல்லை அப்படின்னா கலைஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டே லிரிக்ஸ் எழுதி அவங்க பாடியிருக்காங்க. நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லா ஐ திங்க் 14 லாங்குவேஜஸில் பாடியிருக்காங்க. அண்ட் எல்லாமே என்னென்னா டிக்ஷன். ஸோ அவங்க தெலுங்குவாக இருந்தால் கூட எல்லா மொழியிலையும் என்னோடவங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மலையாளிஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க தெலுங்குன்னு சொல்லி. அதே மாதிரி தமிழோட டிக்ஷனும் சரி, கன்னடாவோட டிக்ஷனும் சரி, இல்லை எந்த டிக்ஷனாக இருந்தாலும் சரி, அதோட ஆத்தென்டிசிட்டி, நேட்டிவிட்டி அப்படி கொண்டு வருவாங்க. செலிபிரிட்டிஸ் மாத்திரம் இல்லை, இது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது செலிபிரிட்டிஸ் இல்லை நார்மல் ஆர்டினரி பீப்புள்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. என் பேர் உமா. இல்லை, நான் அவங்க மருமகள், அப்சராவோட அம்மா.